அடுத்ததாக நம்முன் பேச வருபவர் எண் 18 தீக்ஷிதா எஸ். ஆதியில் தோன்றிய மொழி ஈடில்லா தொன்மை மொழி என் உயிருடன் கலந்த என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள். அவையோருக்கும் எனது அன்பான வணக்கத்தை பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாநகரிலே ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் கல்வியை அள்ளித்தரும் மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் பள்ளியில் தீக்ஷிதா ஆகிய நான் 7ஆம் வகுப்பு ஆட்டோ பிரிவு படித்து வருகிறேன். எனது தலைப்போ விவசாயின் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. மனிதனுக்கு கடவுள் தந்த முதல் பரிசு விவசாயம். நமது நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான். அதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. ஆனால் நம் கடமையை மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை நாம் அழித்து வருகிறோம். விவசாயம் அழிந்து விட்டால் உண்ண கூட வழி இல்லை. விவசாயம் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும். படித்தால் தான் வேலை, கை நிறைந்த சம்பளம் என்று கற்றுத்தரும் இன்றைய சமூகம் விதைத்தால் தான் சோறு என்று சொல்லித்தர மறந்துவிட்டது ஏனோ? காட்டில் வேலை செய்பவனை கேவலமாகவும் கணினியில் வேலை செய்பவனை கௌரவமாகவும் நினைப்பவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை அரிசியை கணினியில் அறுவடை செய்ய இயலாது என்று. உழுதுண்டு வாழ்பவர் மற்றெல்லாம் தொகுதுண்டு பின் செய்பவர் என்ற வள்ளுவரின் குரலை நாம் உணர்த்திட வேண்டும். தகுதி பார்க்கும் மக்களே, விவசாயிகளின் கால்பட்ட அரிசியை தான் நாம் கழுவி உண்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். விவசாயத்தின் முக்கியத்துவம். விவசாயத்தின் மிக பழமையான மற்றும் மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாகும். வேளாண்மை என்பது வாழ்க்கை தரம், அதன் நல்வாழ்வு மற்றும் நாட்டின் உணவு பாதுகாப்பை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான தொழிலாகும். இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் என்பது செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி, மரபணு மாற்றப்பட்ட செலவுகளை நாம் உணர்த்திட வேண்டும். இயற்கை விவசாயத்தின் நன்மைகள். இயற்கை விவசாயத்தின் மூலம் தூய்மையான ஆரோக்கியமான பயிர்களை பெறலாம். பஞ்சபூதங்களையும் பாதிக்காமல் இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம். மேலும் விவசாய செலவு குறைந்து உற்பத்தி மற்றும் லாபம் அதிகரிக்கும் பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க முடியும். வேளாண்மையின் இன்றைய நிலை. நவீன உலகத்தில் அனைவரும் வேகமாக வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகின்றனர். விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மரபணு மாற்றப்பட்ட விதை, உரம், பூச்சி மருந்து, புதிய விவசாய உபகரணங்கள் போன்றவற்றை அறிமுகப்படுத்தி அதிக செலவை செய்கின்றன. ஏனேனும் விவசாயத்தை பயன்படுத்தப்படுகின்ற நவீன கிருமி நாசினிகள் உணவை நச்சாக்குகின்றது. ஏராளமான நோய்கள் உணவளிக்கும் காரணம் உள்ளது. நீங்கள் அனைவரும் விவசாயம் உங்கள் பிள்ளைகள் உணவிற்காக கையேற்றும் நிலை வரலாம். விவசாயம் என்பது தொழில் மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு உயிரின் ஆதாரம். விவசாயம் காப்போம், நமது நாட்டை செழிப்படைய செய்வோம். நன்றி, வணக்கம்.